வல்லமையுள்ள தெய்வம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமானால் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 36வது உபவாச நாளிலே தேவன் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, திறவுகோலின் வார்த்தை, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் எவ்வளவோ காரணங்களால் வருகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நினைத்து பார்க்கிற போது நம்முடைய கண்கள் குளமாகிறது. பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை, போராட்டங்களை சமாளிக்க முடியவில்லை, நமக்கு எதிரே வருகிற சத்துருவினுடைய கிரியைகளை நம்மால் முறியடிக்க தெரியவில்லை. இதை எப்படி மேற்கொள்ளுவது, இதிலிருந்து எப்படி வெளியிலே வருவது? பலவிதமான மனக்குழப்பத்திலே நாம் இருக்கிறோம். பலவிதமான வியாதியின் பலவீனங்கள், பலவிதமான சோர்வுகளுக்குள்ளாகிறோம். தேவை இருக்கிறது, ஆனால் இந்த தேவைக்குரிய பண வசதி இல்லை. ஆசை இருக்கிறது, ஆனால் அதை நிறைவேற்றக்கூடியதான சூழ்நிலை இல்லை. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அதை செய்யக்கூடிய அனுகூலமான சூழ்நிலைகளும் நேரங்களும் நம்ம இடத்துல இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலை, அங்கலாய்ப்பின் உச்சத்தில் இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே, சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கண்ணீரிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி பலவீனங்கள்? எவ்வளவோ துன்மார்க்கனெல்லாம் நல்ல ஆடம்பரமாக வாழ்கிறான், நல்ல சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனை நம்பி வந்த நான் இப்படிப்பட்ட நிலைமையில கிடக்கிறேனே, இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பில் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட வியாதியின் மன உளைச்சலில் இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ஏதாகிலும் செய்தருளும் என்று சொல்லி அங்கலாய்த்து இந்த காலை வேளையில் இந்த சத்தம் உங்களிடத்திலும் இருந்து வருமேயானால் என் தேவன் நிச்சயமாகவே அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் உங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியா ராஜா அவன் சுவர்புறமாய் திரும்பி மரணத்தின் செய்தியை கேட்டுவிட்டு அவன் அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அவன் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகை வேதனையும் சாதாரணமாய் வருவதில்லை, காரணம் இல்லாமல் கண்ணீர் வருவதில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்பதாக ஒரு பயங்கரமான கசப்பான அனுபவங்கள், ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்பதாக சொல்லவே முடியாத, தீர்க்கவே முடியாத அவ்வளவு மன பாரங்கள், அவ்வளவு மன உடைவு, இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் அழுது 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 அவர்களுடைய கண்ணீர் வற்றி போகும் அளவிற்கு, அதற்கு மேல் அவர்களால் அழுக முடியவில்லை, முணுமுணுத்து கொண்டிருக்கிற அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் முகங்களிலே கண்ணீரே உங்களுக்கு உணவாயிற்று, கண்ணீரே உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையாக மாறினது. அவன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறேன், இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, கண்ணீரே என் வாழ்க்கையாய் மாறி போனது, கண்ணீரே என்னுடைய சூழ்நிலையாய் மாறி போனது. பப்ளிக்ல என்னால் அழ முடியல,
எல்லாரும் பார்க்க என்னால் அழ முடியல. ஆகவே நான் இரவு நேரங்களிலே, தனிப்பட்ட நேரத்திலே, தனிமையாக இருக்கிற பொழுதெல்லாம் நான் உடைகிறேன், நான் அழுகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் துக்கப்படுகிறேன். என்னால் இந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை. நான் அழுகிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன். உங்களை என்னை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவர் சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு வார்த்தை, தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த உங்களுடைய கண்ணீரை பார்த்து ஒரு பல பேர் ரசிக்கலாம், சத்துரு ரசிக்கலாம். சத்துரு உங்களுடைய அழுகையை பார்த்து புன்னகையாய் அவன் அப்படியே மனதிலே அவன் சந்தோஷப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய அழுகையை களிப்பாக்குகிற கர்த்தர் உண்டு, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உண்டு. ஆகார் வனாந்தரத்துக்கு போகிற வழியிலே, சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீர் ஊற்றண்டையிலே அமர்ந்து கொண்டு அவள் அழுகிறாள். அவளிடத்திலே ஒன்றுமில்லை, துக்கம் தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை, அவமானம் தாங்க முடியவில்லை. எங்கேயாவது போய் செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வேலை வந்திருக்கலாம். நீரூற்றண்டையிலே அமர்ந்திருந்த அந்த ஆகாருடைய கண்ணீர் அழுது கொண்டே இருக்கிறாள். ஆகாரே, ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? என் நாச்சியாரண்டை விட்டு நான் போகிறேன், என்னால் தாங்க முடியல. கர்த்தர் சொன்னா, உன் நாச்சியாரண்டைக்கு திரும்ப போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு பிறக்கிற பிள்ளைய ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். கண்ணீரை துடைத்து அனுப்பினார். சாராள் துடைக்க முடியவில்லை, ஆபிரகாம் துடைக்க முடியவில்லை, அங்கிருந்த வேலைக்காரிகள் துடைக்க முடியவில்லை, தன்னால் கூட தன்னுடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லை. ஆனால் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே அந்த நீரூற்றண்டையிலே ஆகாருடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அந்த இடத்துல வல்லமை உள்ளவராய் செயல்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் துடைக்கணும்னு நினைக்காதீங்க, மனுஷன் துடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, உறவுகள் துடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, நேசிக்கிறவங்க துடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. என் தேவனே இறங்கி வந்து உங்களுடைய கண்ணீரை உங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து அவர் துடைப்பேன் என்று இந்த காலை வேளையில் அவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய கண்ணீருக்கு பல காரணங்கள் இருக்கலாம், உங்களுடைய கண்ணீருக்கு பல பிரச்சனைகள் வேதனைகள் இருக்கலாம், உங்களுடைய கண்ணீருக்கு பின்புலத்தில் சொல்லவே முடியாத தாங்குண்ணா துயரத்தின் உச்சம் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் எப்பேற்பட்ட துயரமாக இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு இறங்கி வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற அவர் காரியம், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அருமையானவர்களே, மோசே எகிப்து தேசத்தில் 40 ஆண்டுகள் வாழ்கிறான், ராஜ அரண்மனை வாழ்க்கை. ஆனா ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு கொலை பண்ணிடுறான். எகிப்தியர் கொலைகாரன்னு சொன்னா கூட பரவாயில்ல, யாருக்காக அவன் கொலை செய்தான்னு அவர்களே சொல்லுகிறார்கள். ஏன் எங்களை கொலை பண்ண பார்க்குறியா, நீ கொலைகாரன் தானடா? பயப்படுகிறான். பார்வோன் நம்மளை கொன்றுவாரோன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். 40 ஆண்டுகள் அங்கே வாழ்க்கை, பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ்கிறான். ஒளிந்த வாழ்க்கை. எகிப்துக்கு மறுபடியும் வர முடியல. ஆனால் கர்த்தர் இறுதி 40 ஆண்டு காலம் எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுவிக்கிற ஒரு மனுஷனாக அவருடைய நிந்தையை, கொலைகாரன் என்கிற அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் மிருக ஜீவன்களையும் கானானை நோக்கி 40 ஆண்டுகள் பயணத்தில் கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நிந்தையை தமது ஜனத்தின்
நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு, ஒரு மனுஷனுடைய சிந்தையில் அல்ல, ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் அல்ல, ஒரு சந்ததியில் அல்ல, எனக்கு ஒரு ஜன கூட்டத்தின் நடுவில் அல்ல, பூமியிலே உன்னுடைய நிந்தை இராதபடிக்கு மாற்றுகிற சகல சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்ற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை மட்டும் நான் துடைக்கல சாமி, உன் கண்ணீரை மட்டும் அல்ல, உன்னுடைய நிந்தையையும் பூமியில் இராதபடிக்கு நான் நீக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனம் இன்னைக்கு முழுவதும் நம்மளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் அழப்போவதில்லை, ஆண்டவரே இனி அழப்போவதில்லை, ஆண்டவரே பூமியில் இராதபடிக்கு என் நிந்தையை நீக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கும்போது, என் கண்ணீரை துடைக்க கர்த்தர் இருக்கும்போது, ஏன் நான் அவமானத்தோடு, நிந்தையோடு, கஷ்டங்களோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கூனி குறுகி போய் நடக்க வேண்டும்? தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பூமியில் இராதபடிக்கு நிந்தையை நீக்கி என்னுடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே மகிமையான நாளாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். பாஸ்டம் அவர்கள் ஜோமனி நிறைவு செய்யுங்க. நேசிக்கிற தகப்பனே, இந்த 36வது நாள் உபவாச ஜெபத்திலே நாங்கள் ஒரு மனமாய் வந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, அப்பா ஆண்டவரே பாடல்களை பாடி ஆராதிக்க, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கேட்க தேவனீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட்டி சேர்த்திரே நன்றி